100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 30/4/2026 வியாழக்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவான், சூரிய பகவானின் பெயர்ச்சியை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, உறவினர்களால் வரப்போகும் பிரச்சனை, நடக்க போகும் சம்பவம், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும், சுகஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி பகவானும், களத்திரஸ்தானத்தில் குரு பகவானும், தைரிய வீரியஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய் பகவானும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் பகவான் என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகுதுன்னு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இது இருக்க போகின்றது. நீங்கள் வச்சது தான் சட்டம் என்ற நிலையும் உண்டாக போகின்றது. உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓடப் போகின்றார்கள். எதிரிகளே இல்லை என்ற நிலையும், பொறாமை பிடித்தவர்களே இல்லை என்ற நிலையும் உண்டாகப் போகின்றது. 2 மடங்கு லாபம் உண்டாகப் போகின்றது. பண வரவு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத மறுத்துடவே முடியாது. ஒரு பக்கம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது அப்படின்னா குடும்ப ரீதியாக நல்ல பலன்களும் கிடைக்கப் போகின்றது. தாய் தந்தை உறவு வழியில் நல்லது நடக்கப் போகின்றது. சகோதர சகோதரிகள் பக்கபலமாக இருந்து உதவி செய்ய போகிறாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் குடும்ப ரீதியாக விலகப் போகின்றது. மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி இடையே இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் அடியோடு விலகப் போகின்றது. பிள்ளைகள் வழியில் நல்லதை பார்க்க போகிறீங்க. பிள்ளைகளால் இனி ஏற்றம்தான் உங்களுக்கு. இதுநாள் வரைக்கும் தடைபட்டு போயிருந்த காரியங்கள் எல்லாம் தடைகள் நீங்கி சிறப்பாக நடந்து முடிய போகின்றது. கடன் தொல்லைகளுக்கும் ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா ஆண்டவனாலே முடியாது போல அப்படின்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எங்கேருந்து தான் உதவி வரும்னே தெரியாது. அப்படி ஒரு உதவி உங்களுக்கு கிடைத்து அந்த ஆண்டவனே வந்து உதவி செய்கிற மாதிரி தான் நீங்கள் நினச்சிக்கணும். அந்த மாதிரியான ஒரு உதவி கிடைத்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்ட போகிறீங்க. குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சிறப்பான பலன்கள் கிடைத்தாலும் இன்னொரு பக்கம் உறவினர் ரீதியாக பிரச்சனை, சம்பவம் நடக்கப் போகின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், தாய் வழி உறவினர்களிடம் பணம் தொடர்பான விஷயங்கள்லையும், சொத்து பிரச்சனை தொடர்பான விஷயங்கள்லையும் கவனத்தோட எச்சரிக்கையோடு இல்லை அப்படின்னா பெரும் பாதிப்பு வரும் அப்படின்றத சொல்லியே ஆகணும். கொஞ்சம் இந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போங்க அப்படின்ட்டு சொல்கிறத விட விட்டு பிடிங்க, நல்லது நடக்கும்.